திரு உதயநிதி ஸ்டாலின் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு செங்கலை கையில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒற்றை செங்கலை கையில தூக்கிட்டு போறாரு. எதுக்கு தூக்கிட்டு போறாருன்னு யாருக்கும் தெரியல. சரி, ஒரு தடவை தூக்கி காட்டினா கரெக்ட். ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, திமுக இளைஞர் பொறுப்பில் இருக்கிறீங்க, இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற ஆயிட்டீங்க. எங்க பார்த்தாலும் இந்த கல்லை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த கல்லை தூக்கிட்டு போய் விளம்பரம் பண்றதுதான் மிச்சம். இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டி இதனால என்ன நன்மை கிடைக்க போகுது மக்களுக்கு? நான் ஏற்கனவே தெளிவா சொன்னேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த செங்கலை இங்கே காட்டுகின்ற இடம் இல்ல, இந்த செங்கலை நாடாளுமன்றத்திலே காட்டியிருக்க வேண்டும். 2019 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் நேரடியா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினாங்க. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 38 இடங்கள் தமிழகத்திலே கொடுத்தாங்க. அந்த 38 நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதிலே இன்றைக்கு நீங்கள் மெத்தனமாக இருக்கின்றீர்கள். அதை வேகப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும், தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை தூக்கி காட்டீர்களோ அதை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி நாடாளுமன்றம், கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் அங்கே தூக்கி காட்டி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே நிதி பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருந்தால் ஒரு சிறந்த அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்வது என்ன கிடையாது. இவருக்கு விளம்பரம் வேணும். அந்த விளம்பரத்துக்காக ஒற்றை செங்கலை தூக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே திரு ஸ்டாலின் ஆகட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், நீங்க உருண்டு புரண்டாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி, இருண்ட ஆட்சி என்று போற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டு பெற்ற ஆட்சி. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள், ஆரணி நாடாளுமன்றத்தில் ஆரணியில் புதிய கோட்டாட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. சேத்துப்பட்டு தாலுக்கால உருவாக்கப்பட்டது. செய்யாறு வட்டத்தை பிரித்து வெம்பாக்க வட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டு 2 கோடியில் கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆரணியை தலைமையாக கொண்டு புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைச்சது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர், செய்யாறு, வந்தவாசி, கலசபாக்கம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதியில் சுமார் 7500 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி, குடிநீர் வசதி மற்றும் நிலத்தடி நீர் உயர்த்தும் வகையில் போலூர் வட்டத்தில் உள்ள மழை காலத்தில் பெய்யும் மழைநீர் வீடாகாமல் 3 பேபி அணைகள், 42 ஏரிகள் நிரம்பும் வகையில் செண்பகத்தோப்பு அணை புனரமைப்பு பணிகள் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டது.